ஒரு நாள் ராத்திரி நேரம் ஆத்து தண்ணி பொங்கி ஊருக்குள்ள வர ஆரம்பிச்சுது. கிராமத்தோட எல்லையில இருக்கிற மீனவன் ரங்கையாவோட வீட்டுல சின்ன விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அவனுடைய பொண்டாட்டி ரங்கம்மா பானையில மீன் குழம்பு செஞ்சுக்கிட்டு இருந்தா. அப்பதான் வெளியில இருந்து ரங்கையா வீட்டுக்குள்ள வந்து வீட்டோட கதவை சாத்தனா. என்னங்க, எவ்வளவு நேரங்க வலைய வெளியில வச்சிட்டீங்களா? உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா சொல்லுங்க. இப்படி இடி மின்னல் சத்தத்தோட பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆத்துல தண்ணியும் ரொம்பவும் வேகமா அதிகமாகி பொங்கி ஊருக்குள்ள வந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல உசுர பணியமா வச்சு நீங்க போய் மீன் பிடிச்சேதான் ஆகணுமா? ஏன் இன்னைக்கு ஒரு நாள் போகாம போச்சுன்னா என்ன ஆயிடு போகுது சொல்லுங்க. வேற வழி இல்ல ரங்கம்மா. இடி மின்னலுக்கு பயந்தா எப்படி? காலையிலேயே அந்த சுப்பையா நம்ம வீட்டு முன்னாடி வந்து நிப்பானே. பழைய பாக்கி 200 ரூபாய் இருக்கு. அதை உடனே கொடுத்தாகணும். நாளைக்கு காலையில அவன் வரும்போது பணத்தை கொடுக்கல அப்படின்னா வீட்டில் இருக்கிற பொருளுங்க எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்துக்கிட்டு போயிடுவான். அதனால தான் தைரியமா நான் ஆத்துக்கு போய் வலைய வீசினேன். கடவுளுக்கு என் மேல கருணை வந்திருக்கு போல. இங்க பாரு, கூடையில நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாரு. அட, என்னங்க இது? இந்த மீன் சாதாரணமா தெரியலையே. இது பாக்குறதுக்கு ஏன் வெள்ளி மாதிரி ஜொலிக்குது? இதோட 2 கண்ணும் பாக்குறதுக்கு வைரம் மாதிரி இருக்கு. இந்த இருட்டுல அந்த 2 கண்ணும் எப்படி ஜொலிக்குதுன்னு கொஞ்சம் பாருங்க. இது வரைக்குமே இவ்வளவு வித்தியாசமான மீனை நான் பார்த்ததே இல்ல. ஒருவேளை பேய் மீனா என்ன? ஆமா, எனக்கும் ஆச்சரியமா தான் இருக்கு. வலையில மாட்டினதே இந்த ஒரு மீன் தான். ஆனா நான் வலைய இழுக்க படாத பாடுபட்டேன். காலையில பட்டணத்துக்கு போய் ஜமீன்தார்கிட்ட இந்த மீனை கொடுத்தா எப்படியும் ஒரு 1000 ரூபாய் கொடுப்பாரு. அவருக்கு இந்த மாதிரி எல்லாம் வாங்குறது ரொம்ப பிடிக்கும் இல்லையா? நம்ம கஷ்டமெல்லாம் தீந்துடும். 1000 ரூபாவா? உண்மையாவா? 1000 ரூபாய் இருந்தா அந்த சுப்பையாவோட கடனை தீர்த்திடலாம். எனக்கு 2 பட்டு புடவை வாங்கலாம். ஒழுகிக்கிட்டு இருக்கிற நம்ம வீட்டோட கூரைய கூட சரி பண்ணிடலாம். ஆனா எனக்கு இப்பவே இந்த மீனை கழுவி வெட்டி குழம்பு செஞ்சு சாப்பிடணும் போல இருக்கு. அவ்வளவு அழகா இருக்கு இந்த மீன். இத பட்டணத்துக்கு எதுக்கு கொண்டு போய் விக்கணும்? நாமளே வெட்டி குழம்பு வச்சிடலாமே. பைத்தியக்காரி, 1000 ரூபாய் விலை போற மீனை குழம்பு வைக்கணுமா? எப்பவும் உனக்கு சாப்பிட்றது தானா? முதல்ல அடுப்புல கொதிக்கிற அந்த மீன் குழம்பை எனக்கு ஊத்து. காலையில இருந்து சாப்பிடாம வயிறெல்லாம் காஞ்சி போயிருக்கு. ஆமா, இஞ்சி பூண்டு உப்பு புளி எல்லாம் சரியா போட்டியா? எனக்கு ரொம்ப பசிக்குது. ஏன் சமையல பத்தி உங்களுக்கு தெரியாதா? பழைய புளிய எடுத்து கரைச்சி அதுல மிளகாத்தூள் அப்புறம் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் போட்டிருக்கேன். மிளகு சீரக தனியா எல்லாத்தையும் தட்டி போட்டிருக்கேன். வெட்டின மீன் துண்டு அந்த குழம்புல கொதிக்கும் போது அது நல்ல மணமணன்னு மணக்குது. மீன் துண்டும் நல்லா மெத்து மெத்துன்னு வெந்து ரொம்பவும் சுவையா இருக்கும். அப்பதான் அந்த பயங்கரமான மழையில யாரோ வீட்டோட கதவை தட்டுற சத்தம் அவங்களுக்கு கேட்டுச்சு. ஏங்க, இந்த மழையில யாரோ வீட்டு கதவை தட்டுறாங்க. எனக்கு என்னமோ யோசனையா இருக்கு. ஒருவேளை அந்த சுப்பையாவோட ஆட்கள் இப்பவே பணத்தை கேட்டு வந்திருப்பாங்களா? ஐயோ, எனக்கு பயமா இருக்குங்க. பைத்திய மாதிரி பேசாத. சுப்பையாவோட ஆளுங்க இந்த நேரத்துல நம்ம வீட்டுக்கு எதுக்காக வர போறாங்க? யாராவது இந்த கொட்டுற மழையில நனைஞ்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இரு பாக்கறேன். வேண்டாங்க, என் பேச்ச கேளுங்க. காலம் சரியில்லை. இந்த நேரத்துல யாராவது வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அவன் திருடனா கூட இருக்கலாங்க. நம்ம வீட்டுல இருக்கிற எதையாவது திருடிட்டு போறதுக்கு திட்டம் போட்டு கூட வந்திருக்கலாம். தயவு செஞ்சு போய் கதவு மட்டும் திறந்துடாதீங்க. நீ ஒன்றும் பயப்படாத, நான் தான் இருக்கேன்ல. யாரங்க? அப்படின்னு சொல்லி ரங்கையா போய் கதவை திறந்தான். ஐயா, உங்களுக்கு புண்ணியமா போகட்டும். இந்த வயசானவனுக்கு கொஞ்சம் வீட்டில் இடம் கொடுங்க ஐயா. காலையில இருந்து பெஞ்சிக்கிட்டு இருக்கிற இந்த மழையில நனைஞ்சி நனைஞ்சி என் உடம்பெல்லாம் விரைச்சி போச்சு. தயவு செஞ்சு கொஞ்சம் தங்க இடம் கொடுங்க ஐயா. விட்டா மயக்கம் போட்டு விழுந்துடுவேன் போல இருக்கு. ஒரு நாளைக்கு உங்க வீட்டில் தங்கிட்டு காலையில எழுந்து போயிடுவாங்க ஐயா. வேணாங்க, ராத்திரி நேரத்துல யார வேணும்னாலும் வீட்டுக்குள்ள விட்டுடாதீங்க. பிச்சைக்கார வேஷத்துல வந்த திருடனா கூட இவரு இருக்கலாம் இல்லையா? இங்க நமக்கு சாப்பிடவே சரியான சாப்பாடு இல்லையாமா. அவரை வேற வீட்டுக்கு போக சொல்லி சொல்லுங்க. அப்படி சொல்லாத ரங்கம்மா, பாவம் வயசானவர். மழையில நனைஞ்சி உடம்பெல்லாம் நடுங்குது. பார்க்கவே கவலையா இருக்கு. பார்க்க உங்க அப்பா மாதிரி வேற இருக்காரு. வாங்க ஐயா, உள்ள வாங்க. எதுக்காக நனைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு ராத்திரிக்கு நீங்க இங்கேயே தங்கிட்டு போகலாம். ரொம்ப நன்றிங்க ஐயா. ஆத்து தண்ணி பொங்குறத பார்த்தாலே பயமா இருக்கு. இன்னைக்கு ராத்திரி என் உசுறு போயிடும்னு நினைச்சேன். ஆனா நல்ல வேலையா தங்க இடம் கொடுத்தீங்க. நாளைக்கு காலையில போயிடுவேன். தங்குறதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா உங்களுக்கு கொடுக்க சாப்பாடு எங்க வீட்ல இல்ல. அந்த மண்பானையில ஒரு கொஞ்சோண்டு தான் மீன் குழம்பு இருக்கு. கொஞ்சம் சாப்பாடு மட்டும்தான் இருக்கு. அது எங்க 2 பேருக்கு. நீங்க எதுவும் ஆசையா வளர்த்துக்காதீங்க.
ரங்கம்மா, என்ன இது? வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட இப்படியா பேசுவ? ஐயா, நீங்க அவ பேச்ச பெருசா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு குடிக்க தண்ணி கொண்டு வரவா? பசின்னு வந்துட்டா கடவுளும் பிச்சை தான்ப்பா எடுக்கணும் போல. எனக்கு இந்த வீட்டுக்குள்ள வரும்போதே ஒரு குழம்போட மனம் வருது. அந்த குழம்புல நல்ல உப்பு, புளி, காரம் எல்லாமே போட்ட மாதிரி நல்ல வாசம் வருது. நீங்க தப்பா எடுத்துக்கலனா அந்த குழம்பு கூட ஒரு கைப்பிடி சாப்பாடு போட்டு கொடுத்தா நான் சாப்பிட்டுப்பேன். உங்களுக்கும் புண்ணியம் கிடைக்கும். என்ன இது? உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த குழம்புல நான் எல்லாம் போட்டிருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு மாய மந்திரம்லாம் தெரியுமா? மாய மந்திரம்லாம் இல்லைம்மா. 4 நாளா பசியோட இருக்கிற எனக்கு யாரு என்ன குழம்பு வச்சாலும் அதோட மனம் நல்லாவே தெரியுமா? ஆமாப்பா, இன்னைக்கு நீ ஆத்துல வலைய வீசினப்போ எதுனா கிடைச்சுதா? அதாவது வித்தியாசமா வெள்ளி மாதிரி இருக்கிற மீன் எதுனா கிடைச்சுதாப்பா? ஆமா பெரியவரே, வெள்ளி மாதிரி ஜொலிக்கிற ஒரு மீன் தான் இன்னைக்கு என் வலையில கிடைச்சது. ஆனா நீங்க வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே அதை கூடையில போட்டு மூடி வச்சிட்டனே, அதை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? அதோட எனக்கு அந்த மீன் கிடைச்சது உங்களுக்கு எப்படி தெரியும்? இங்க பாருப்பா, அது சாதாரண மீன் கிடையாதுப்பா. கடல் கன்னிங்களோட கண்ணீரால உருவான மீன்பா அது. அந்த கடல் கன்னிங்களோட சோகத்தால அவங்க கண்ணீரால உருவான மீன்பா அது. அதை கொண்டு வந்து வச்சா நீ நல்லபடியா பணக்காரன் ஆயிடலான்னு நினைக்கிறியோ என்னமோ. ஆனா அதால தரித்திரம்தான் வந்து சேரும். அது வீட்டில் இருக்கிறது நல்லது கிடையாதுப்பா. என்னது? தரித்திரமா? ஐயோ, எனக்கு அத பார்த்த உடனேயே சந்தேகம் வந்துச்சு. அது பேய் மீனா இருக்கும்னு. அப்படின்னா அது எதுக்கு நாளைக்கு ஜமீன்தாருக்கு கொண்டு போய் விக்கணும்? பேசாம இப்பவே வெட்டி கழுவி குழம்பு வச்சுட்டா சரியா போயிடும்ல? சமைச்சா உன் வம்சமே அழிஞ்சிடும். அதை வெட்டுனா கை விழுந்துடும். அதை சாப்பிட்டவன் வயிறு அக்னி குண்டமா எரியும். அதை எங்கிருந்து கொண்டு வந்தீங்களோ அங்கேயே விடுறது தான் நல்லது. இல்லைன்னா ராத்திரியோட ராத்திரியா உங்க வீடே ஆத்து தண்ணியில அழிஞ்சிடும். நான் சொல்றத கேளுங்க. ஆனா ஐயா, இந்த இருட்டுல, இந்த இடி மின்னல் சத்தத்துல மறுபடியும் ஆத்துக்கு போகணும் அப்படிங்கிறது உசிர பணையம் வைக்கிற மாதிரி தானே. என் படகும் ஆத்துக்கிட்ட தான் இருக்கு. இப்ப அங்க போக எனக்கே பயமா இருக்கே. ஆனா நீங்க சொல்றத நான் ஏன் கேட்கணும்? நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? சரிப்பா, என் வார்த்தைய நீ நம்பலனாலும் பரவாயில்ல. நீ பானையில செஞ்சிருக்கியே மீன் குழம்பு, அதை எனக்கு கொடு. பொடிச்சிட்டு வந்த அந்த மீனையும் கொடு. என்கிட்ட ஒரு பழைய பித்தளை காசு இருக்கு. அதை உனக்கு கொடுத்துட்டு நான் போறேன். நீ கொண்டு வந்த அந்த மீனை நானே பாதுகாப்பா ஆத்துல கொண்டு போய் விடுறேன். அப்பதான் உனக்கு பிரச்சனை வராம இருக்கும். ஓஹோ, எவ்வளவு புத்திசாலிங்க நீங்க. 1000 ரூபாய் வர அந்த மீனை வெறும் ஒரு பித்தளை காசுக்கு கொடுக்கவா? அந்த பித்தளை காசு எதுக்கு வேலைக்கு ஆகும்? எங்க வீட்டுக்குள்ள வந்து எங்களையும் ஏமாத்த பாக்குறீங்களா? வேணாயா, உங்க பித்தளை காசும் வேண்டாம், நீங்களும் வேண்டாம். உடனே வீட்டை விட்டு கிளம்புங்க. ரங்கம்மா, வாய மூடு. பெரியவர்கிட்ட இப்படியா பேசுறது? ஐயா, அவ சொன்னதை பெருசா எடுத்துக்காதீங்க. அந்த பானையில இருக்கிற பாதி குழம்ப நான் உங்களுக்கு தரேன். வயிறார சாப்பிடுங்க. என் சாப்பாட்டையும் நீங்களே சாப்பிடுங்க. அந்த மீனை காலையில நானே கொண்டு போய் ஆத்துல விட்டுடுறேன். உங்ககிட்ட இருக்கிற காசு எனக்கு வேண்டாம். பசியோட வந்தவங்க கிட்ட பணம் வாங்குறது தப்பு. அப்ப அந்த பெரியவர் அவருடைய பையில இருந்து ஒரு தங்க காசை வெளியில எடுத்தாரு. பித்தளை காசு வேலைக்கு ஆகாதா? அப்படின்னா இந்த தங்க காசை வச்சுக்கோ. இந்த காசை வச்சு உன்னுடைய எல்லா கடனையும் அடைக்கலாம். எனக்கு நீ கொண்டு வந்த மீனை மட்டும் கொடு. நான் பாட்டுக்குன்னு இங்கிருந்து கிளம்பி போறேன். என்னங்க, அங்க பாத்தீங்களா? அந்த பெரியவர்கிட்ட தங்க காசு இருக்கு. அத வித்தா நிறைய காசு கிடைக்குங்க. அத வாங்கிக்கோங்க. மீனை விக்க ஜமீன்தார் வரைக்கும் போக வேண்டிய அவசியம் இருக்காது. வேண்டாம் ரங்கம்மா. ஐயா, எனக்கு உங்களை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. கிழிஞ்சு போன துணியை போட்டிருக்கீங்க, சாப்பிடலன்னு சொன்னீங்க. ஆனா தங்க காசு ஒன்று வச்சிருக்கீங்க. இது என்ன திருடினதா? எதுவா இருந்தாலும் எனக்கு தேவையில்லை. மற்றவங்க சொத்துக்கு ஆசைப்பட மாட்டேன். நான் சொன்னபடி சாப்பாடு போடுறேன். சாப்பிட்டுட்டு இங்கிருந்து கிளம்புங்க. அப்போ அந்த பெரியவர் இன்னும் சத்தமா சிரிச்சு ஒரு பெரிய வைரக்கல்ல வெளியில எடுத்தாரு. உண்மையிலேயே அந்த மீனை கொண்டு போய் ஆத்துல விடுவியாப்பா? உன் பொண்டாட்டி பேச்ச கேட்டு அதை விற்க மாட்டியா? இந்த வைரத்தை வச்சுக்கோ. இந்த வைரம் ஜமீன்தார்கிட்ட கூட இல்ல. இந்த வைரத்தை வித்தா இந்த ஊரிலேயே நீ பெரிய ராஜாவா வாழ முடியும். இங்க பாருங்க ஐயா,
என்கிட்ட எவ்வளோ கடன் இருந்தாலும் பரவாயில்ல, அதை நான் கஷ்டப்பட்டு உழைச்சி தீர்த்துக்கிறேன். உங்ககிட்ட இவ்வளோ பணம் இருந்தோம், நீங்க எதுக்கு பிச்சைக்காரன் வேஷத்துல இங்க வந்தீங்க? ஆனா அந்த கடல் கன்னியோட சாபம் எனக்கு வேண்டாம். அதை வித்து பணமாக்க நான் கெட்டவன் இல்ல. நீங்க தங்கத்தை கொடுத்தாலும் வைரமே கொடுத்தாலும் என் மனசு மாறாது. முதல்ல நான் போட்ட சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு கிளம்புங்க. நீங்க எப்பவும் இப்படிதானா? கஷ்டத்திலே வாழதான் உங்களுக்கு ஆசையா? அதான் அவரு தங்கம் வைரம்னு கொடுக்கறாரு, எது ஒண்ணுமே வாங்கிக்காம நியாயம் தர்மம் நேர்மைன்னு வாழ்ந்துகிட்டு இருந்தா உங்களை கட்டிக்கிட்டு வந்த பாவத்துக்கு நானும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா? அத வாங்கிக்கோங்க. இந்த வறுமையில இனி என்னால வாழ முடியாது, நானும் சந்தோஷமா வாழணும் அப்படின்னு ரங்கம்மா கோவமா சொன்னதை கேட்டு அந்த பெரியவர் சிரிக்க ஆரம்பிச்சாரு. அவரு ரொம்பவும் சத்தமா சிரிச்சுக்கிட்டே, ரங்கம்மா, ஆசை இருக்கலாம், இன்னொருத்தவங்க உயிர் எடுக்கிற அளவுக்கு பேராசை இருக்கக்கூடாது. அந்த நாணயத்தோட ஒரு பக்கத்தை பார்த்து சந்தோஷப்படுற, இன்னொரு பக்கத்துல இருக்கிற மரணம் உனக்கு தெரியல. ரங்கையா, உன்னுடைய நேர்மைய பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அப்போ திடீர்னு அந்த பெரியவருடைய உருவம் மறைஞ்சு போய் அந்த குடிசை முழுக்க ஒரு வெளிச்சம் வந்துச்சு. அப்போ அந்த பெரியவர் உருவத்துல இருந்தவரு இப்ப கடவுளா கண்ணுக்கு தெரிஞ்சாரு. கிரீடத்தை தலையில வச்சுக்கிட்டு கையில ஒரு வேலை பிடிச்சுக்கிட்டு அவரை பார்த்த உடனேயே அவங்க 2 பேருமே ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க, பயந்து போனாங்க. சாமி, என்ன இது? நீங்க மனுஷன் இல்லையா? நீங்க கடவுளா? என்னால இதை நம்பவே முடியல. கவலைப்படாதப்பா, நான் இந்த ஆத்து தண்ணிய பாதுகாக்கிறவன். அந்த வெள்ளி மீன் என்னுடைய பொண்ணு. இன்னைக்கு விளையாண்டுகிட்டு இருந்தப்போ உன்னுடைய வலையில மாட்டிக்கிட்டா. நீ அந்த மீனை விற்க போறியா இல்ல சமைச்சு சாப்பிட போறியா? நீ நேர்மையானவன் தானான்னு தெரிஞ்சுக்கதான் நான் இங்க மாறு வேஷத்துல வந்தேன். ரங்கம்மா பயத்துல நடுங்கிக்கிட்டு கண்ணுல கண்ணீரோட கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டா. என்ன மன்னிச்சிடுங்க சாமி, கடன் தொல்லை தாங்க முடியல, அதனால நீங்க யாருன்னு புரிஞ்சுக்காம உங்ககிட்டயே பேராசையில எல்லாத்தையும் அடையணும்னு நான் நினைச்சிட்டேன். தயவு செஞ்சு எனக்கு எந்த சாபமும் கொடுத்துடாதீங்க, நான் தெரியாம பண்ண தப்பு இது. உன் மேல தவறில்ல ரங்கம்மா. மனுஷங்க குணம் இதுதான். கஷ்டம் வரும்போது நேர்மையை விட்டுடுவாங்க. ஆனா ரங்கையா, உனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நீ உன்னுடைய நேர்மைய தவறவே இல்ல. உன் வீட்டுக்கு வந்த பெரியவருக்கு உன் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு சரியான கௌரவத்தை கொடுத்த. உன்கிட்ட தங்கம் வைரம்னு எதை காட்டினாலும் கொஞ்சம் கூட மனசு தளராம நேர்மையோட தான் இருந்த. உன்ன மாதிரி ஒருத்தரை இந்த பூமியில பார்க்கறதே கடினம்தான். அப்போ அடுப்புல இருந்த அந்த மண்பானைய அவருடைய கையால தொட்டு, உன்னோட வீட்டில் இருக்கிற இந்த மண்பானை எண்ணெயிலிருந்து அச்சய பாத்திரமா மாறும். அச்சய பாத்திரம் அப்படின்னா அது என்ன பண்ண சாமி? இந்த பானையில எப்பவுமே உங்களுக்கு சாப்பாடும் குழம்பும் கிடைக்கும். நீங்க எப்ப இந்த பானையை திறந்தாலும் அதுக்குள்ள சுட சுட உணவு உங்களுக்காக தயாரா இருக்கும். நீங்க வயிறார சாப்பிட்டு அதுக்கப்புறமா இருக்கிறத ஊர்ல இருக்கிறவங்களுக்கும் பங்கு போட்டு கொடுங்க. நீங்க கொடுக்கறதால அதுல உணவு குறையாது, அதுக்கு பதிலா அதிகமாகும். ஆனா அந்த பானையை வச்சு பணம் சம்பாதிக்க ஆசைப்பட்டா அடுத்த நொடியே பானை உடைஞ்சு போய் உங்களுக்கு சாபம் வந்து சேரும். நன்றி சாமி, இந்த உதவியை இந்த ஜென்மத்துல மறக்க மாட்டோம். யாரும் இனிமே பசியோட இருக்காம பாத்துக்கிறோம் நாங்க, நீங்க சொன்னதை நாங்க என்னைக்கு மீற மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த கடல் தேவன் அந்த வெள்ளி மீறி இருக்கிற கூடைய கையில எடுத்துக்கிட்டு அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டாரு. அடுத்த நாள் காலையில ஆகாயம் அமைதியா இருந்துச்சு, மழையும் நின்னு போயிடுச்சு. ரங்கையா ரங்கம்மா தம்பதிகள் அந்த அச்சய பாத்திரத்து மூலமா கிடைக்கிற சாப்பாட்டை அந்த ஊர்ல இருக்கிற ஏழைங்க வயசானவங்க எல்லாருக்குமே கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த பானையில வர சாப்பாடோட சுவை ரொம்பவும் நல்லா இருந்துச்சு. பூஜனங்க எல்லாரும் வயிறார சாப்பிட்டு ரங்கம்மா ரங்கையாவை பாராட்டிட்டு போனாங்க. யார் ஒருத்தங்க சுயநலம் பொறாம பேராசை எதுவுமே இல்லாம நேர்மையான வழியில நடக்கிறாங்களோ அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு அந்த கடவுளை தரை இறங்கி வருவாரு.